ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான நிறுவனத்தோடைய பேக்ரவுண்ட், அதாவது வரலாறு தான் வந்து நம்ம இப்போது பார்க்க போகிறோம். சரி, அந்த நிறுவனம் எப்படி உருவாச்சு, எதுக்காக உருவாச்சு, என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் இன்றைக்கி பேச போகிற நிறுவனத்தோடைய பெயர் எல்ஐசி. எல்ஐசி பற்றி தான் நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்ஐசி அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் எல்லாருக்கும் மைண்டில் ஞாபகம் வந்தது இன்சூரன்ஸ், பாலிசி, இது தானே. ஸோ அப்படி தான் எல்லாருமே வந்து நம்ம நினைப்போம். சரி, இந்த எல்ஐசி நிறுவனம் எப்படி வந்து ஆரம்பிச்சது தெரியுமா? ஒரே நைட்டில் 245 கம்பெனிகள் ஒன்றா சேர்ந்துச்சு. வெறும் 5 கோடி ரூபாயில் ஆரம்பித்த ஒரு நிறுவனம் தான் எல்ஐசி. இன்றைக்கி பல லட்சம் கோடிகளாக வளர்ந்துருக்கு. சரி, அந்த சுவாரஸ்யமான கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுதந்திரத்துக்கு முன்னாடி, அதாவது அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் எடுத்துக்குவோம். 1950களுக்கு முன்னாடி இந்தியாவில் காப்பீடு, இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வெறும் பணக்காரங்க மட்டும்தான் வந்து போட முடியும், அவங்களுக்கான விஷயமாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 245 தனியார் கம்பெனிங்க தனித்தனியாக இயங்கிட்டு இருந்துச்சு. அதில் பல கம்பெனிங்க சரியாக நிர்வாகம் பண்ணாமல் மக்களுடைய பணத்தை ஏமாத்துகிற நிலைமையும் இருந்துச்சு. சாதாரண கிராமத்து மனுஷனுக்கு இன்சூரன்ஸ் பற்றி எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு தான் அப்போது அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி, அந்த சுதந்திரம் கிடச்ச சில வருஷங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு நிலை. அப்போது இதுக்கான ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்போம், இதுக்கான ஒரு சொல்யூஷனை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த கவர்மெண்ட், அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர், அப்போ இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் வந்து அப்போது ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்தார், அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சிடி தேஷ்முக் அவர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க சேர்ந்து ஒரு முடிவை எடுக்கிறாங்க. மக்கள் சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு பயன்படணும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பணமும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. கரெக்டாக ஜனவரி 19ஆம் தேதி 1956 அன்னைக்கு ஒரு அவசர சட்டத்தை போடுறாங்க. அவசர சட்டம் போட்டு அந்த 245 கம்பெனிகளையும் கவர்மெண்ட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா செப்டம்பர் 1ஆம் தேதி 1956 முறையாக அதோடைய பேர் லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, எல்ஐசி அப்படின்னு சொல்லி உருவாக்குனாங்க. அப்போது இந்திய அரசாங்கம் போட்ட முதலீடு 5 கோடி ரூபாய் தான். ஆனால் இன்றைக்கி அதோடைய மதிப்பு கற்பனைக்கு எட்டாதது அப்படின்னே தான் சொல்லணும். ஏன் எல்ஐசி இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்களா? எல்ஐசி ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த எல்ஐசியோடைய லோகோவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த லோகோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கைக்கு நடுவில் ஒரு விளக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனுடைய அந்த தாரக மந்திரமே யோகக்ஷேமம் வஹாம் யகம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பகவத்கீதையிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு லைனு. இதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, உங்களுடைய நலனை நான் பார்த்து கொள்கிறேன், அதாவது உங்களுடைய நலன் எங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி. இது வெறும் விளம்பரம் மட்டும் இல்லை, எல்ஐசி அதை நிஜமாகவே வந்து செஞ்சுட்டு வந்துச்சு. எப்படின்னு தானே கேட்குறீங்க? இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்கிற பெரிய பாலங்கள், டேம், ரயில்வே திட்டங்கள், மின்சார வாரியம், இது எல்லாத்துலேயும் நம்ம எல்ஐசி பணத்தை முதலீடு பண்ணி நாட்டினுடைய வளர்ச்சியை பார்த்துக்கிட்டே லாபத்தையும் பாலிசிதாரர்களுக்கும் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய சாதனைகள் எல்ஐசி புரிஞ்சிருக்கு. அதாவது ஒரு காலத்தில் வெறும் 33 கிளைகளில் ஆரம்பித்த எல்ஐசி இன்றைக்கி இந்தியாவில் 2000க்கும் அதிகமான கிளைகளோடு இருக்குது. 2022 பங்குச்சந்தைக்கு வந்தப்போ உலகமே இந்தியாவை திரும்பி பார்த்துச்சு. ஏன்னா இது ஆசியாவிலேயே மிகப்பெரிய நிறுவனமாக உருவெடுத்திருந்துச்சு. இன்றைக்கி ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு பாலிசியாவது எல்ஐசியில் இருக்குன்னா அது அந்த நிறுவனம் மேலே மக்கள் வச்சிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கைன்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் எல்ஐசியோடைய பிரம்மாண்டமான வரலாறு. வெறும் 5 கோடியில் ஆரம்பித்து இன்றைக்கி இந்திய பொருளாதாரத்தோட முதுகெலும்பாகவே நிற்குது நம்ம எல்ஐசி. கண்டிப்பாக இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசாங்கத்தோடைய பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாத்துக்குமே இன்றைக்கும் எல்ஐசி தான் பெரிய அளவில் பணம் கொடுத்து உதவிட்டுருக்கு. ஒரு சாதாரண மனுஷன் போடுற அந்த சின்ன சேமிப்பு இன்றைக்கி இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு பெரிய தூணாக இருக்குது. இதுதான் வந்து நம்ம எல்ஐசியோடைய வரலாறு. கண்டிப்பாக இந்த வரலாறு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும்
சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.